எதற்கு ஆண்டவர் அன்றைக்கு தீர்ப்பு கொடுக்க போகிறார்? கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு எதன் அடிப்படையில் அன்றைக்கு தீர்ப்பு இருக்கும் என்றால், நாம் பேசுகிற வீணான வார்த்தைகள். ரட்சிக்கப்பட முன்னாடி கெட்ட வார்த்தை பேசினவங்க உண்டு, ரட்சிக்கப்பட்ட பிறகும் கெட்ட வார்த்தை பேசுறவங்களும். சர்ச்சில் வந்து அந்நிய பாஷை பேசிட்டு வெளியே போயிட்டு இன்னொரு பாஷை பேசுறவங்களும் உண்டு. அவங்கள நான் சொல்லல, வசனம் தெளிவா சொல்லுது, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து, சத்தமா சொல்லுங்க, புறப்பட வேண்டாம். அப்ப நம்ம கெட்ட வார்த்தை பேசாதவங்க அநேக நேரத்தில் பேசுற வார்த்தை என்ன வார்த்தையா இருக்கும் அப்படின்னு கேட்டா, வீணான வார்த்தையா இருக்கும். இந்த வீணான வார்த்தை ஒவ்வொன்றுக்கும் நாம் என்ன செய்ய வேண்டுமா? நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். செல்போன் கண்டுபிடிச்சிட்டான். ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு வீட்டில் ஃபோன் இருக்கும், ஏதாவது ஒரு தகவல்லாம் ஃபோன் பண்ணி அவங்க யாருக்கோ சொல்லி அப்புறம் தகவல் வரும். அவசரமான ஃபோன் வேணும்னா, தகவல் சொல்லணும்னா. இன்னைக்கு எல்லார் கையிலையும் ஃபோன் வந்துருச்சு, செல்ஃபோன், ஹேண்ட்செட் வந்துருச்சு. இதை செல்ஃபோன் சில நேரத்தில் மனுஷன் தூங்கினாலும் அது என்ன பண்ணுறதில்ல, தூங்குறதில்ல. இந்த ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா, நவ் யூ ஆர் இன் ஆந்திர பிரதேஷ், வெல்கம் டு ஆந்திர பிரதேஷ் அப்படின்னு அதுவே சொல்லுது. நம்ம நினச்சிட்டு இருக்கிறோம் நம்ம தூங்கிட்டு இருக்கிறோன்னு, செல்ஃபோன் முழிச்சு தான் இருக்குது. அங்கேருந்து அவன் அனுப்புகிறான், அடுத்தது வெல்கம் டு மகாராஷ்டிரா அப்படின்னு அனுப்புகிறான், வெல்கம் டு உத்தரப்பிரதேஷ்ன்றான், வெல்கம் டு டெல்லின்றான். நம்ம தூங்கிட்டோம், செல்ஃபோன் விழிச்சிருக்கு, அதை அவன் வரவேற்கிறான், வாங்க வாங்கன்னு வரவேற்கிறான். வரவேற்கிறவன் என்ன பண்ணுறான்னு கேட்டால், இந்திய அரசாங்கத்தில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருவரும் பேசுகிற, ஒவ்வொரு இடத்திலும் இருந்து பேசுகிற தகவல்கள் இந்திய உளவுத்துறைக்கு எடுத்து அனுப்பப்படுகின்றன. ஏன் அனுப்பப்படுகின்றன என்றால், தீவிரவாதிகளுடைய செயல்பாடுகளை கண்காணிப்பதற்காக அரசாங்கம் அவைகளை பெற்றுக்கொள்ளுகிறது. நாம் பேசுகின்ற இந்த செல்போன் உரையாடல் 100 வருடங்கள் வரைக்கும் பாதுகாக்கத்தக்கதாக இந்திய அரசாங்கத்தினுடைய தொழில்நுட்பம் வலிமையானதாக இருக்கிறது. நம்ம செத்து போனதுக்கு அப்புறமும் கூட நம்ம என்ன பேசணும்னு அரசாங்கம் கேட்க நினைச்சா பட்டன் அமுக்குனா எந்த தேதியில் யாருக்கிட்ட என்ன பேசணுன்றது என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். இதுதான் நம்முடைய நிலைமை அப்படின்னு பார்த்தா, அமெரிக்காக்காரன் அவன் சேட்டலைட்டில் ஒரு டிவைஸ் வச்சிருக்கிறானா, உலகமெங்கும் இருக்கிற பேசுகிற மக்கள் எல்லாரும் பேசுகிற பேச்சு, எந்த நாட்டில், எந்த மாவட்டத்தில், எந்த கிராமத்தில் எவன் பேசுறான்னு அவனுடைய பேரை போட்டு அவன் நம்பரை தட்டினா அவன் என்ன பேசுறான்னு அமெரிக்காவில் உட்கார்ந்து இருக்கிறவன், கண்ட்ரோல் ரூம்ல உட்கார்ந்து இருக்கிறவன் கேட்கலாமா? நல்லா கவனிச்சு பாருங்க. ஒரு சாதாரண ஒரு தொழில்நுட்பம் இது என்ன பண்ணுதுன்னா, ரெக்கார்ட் பண்ணி வைக்குது. 100 வருஷத்துக்கு ரெக்கார்ட் பண்ணுது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நாடுகளிலும் பேசுகிறத ரெக்கார்ட் பண்ணுது. இதுக்கு ரெக்கார்ட் பண்றதுக்கு மூளையை கொடுத்த ஆண்டவரும் ரெக்கார்ட் பண்றாரு. அவர் எப்படி ரெக்கார்ட் பண்றாரு? மல்கியாவின் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். மல்கியா 3:16. அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் கவனித்து கேட்பார். கர்த்தருக்கு பயந்தவர்களுக்காகவும் அவருடைய நாமத்தை தியானிக்கிறவர்களுக்காகவும் ஞாபக புஸ்தகம் ஒன்று அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. அவருக்கு முன்பாக எழுதப்பட்டிருக்கிறது. கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்ன பண்ணுவாங்களாம்? ஒருவரோடு ஒருவர் பேசிக்கொள்வார். என்ன பேசிக்கொள்வார்கள்? கர்த்தர் செய்த நன்மைகளை பேசுவார்கள், கர்த்தர் செய்த அற்புதங்களை பேசிக்கொள்வார்கள், அவர்களுக்கு இருக்கிறதான ஜெப குறிப்புகளை பேசிக்கொள்வார்கள். இதுதான் கர்த்தருக்கு பயந்தவர்கள் பேசிக்கொள்வார். வசனம் சொல்லுது, உண்மையுள்ள சாட்சி ஆத்துமாக்களை என்ன பண்ணுமா? உயிர்ப்பிக்கும். உயிர்ப்பிக்கின்ற வார்த்தைகளை பேசுவார்கள். கர்த்தரும் ரெக்கார்ட் பண்றாருங்கய்யா. நம்ம பேசுற எல்லா பேச்சும் இன்னைக்கு செல்போன் கம்பெனி ரெக்கார்ட் பண்ணுதோ பண்ணலையோ, அமெரிக்காக்காரன் அவன் சேட்டலைட்ல வச்சு ரெக்கார்ட் பண்றானோ பண்ணலையோ, நியாய தீர்ப்பின் நாளுக்காக தேவன் எல்லாவற்றையும் குறிப்பெடுத்து வைத்திருக்கிறார். அப்ப பேரை கூப்பிடுவார், வாப்பா வாப்பான்னு. முன்னால தீமத்தை உட்காந்துருக்காரு, அவர் பேரை சொல்றேன், நிறைய பேர் பேர் எனக்கு தெரியாது. தீமத்தை வாப்பா, கொஞ்சம் வாப்பாவும் கணக்கை கொஞ்சம் பார்க்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு அப்படி திறந்தாருன்னா, அந்த ஞாபக புஸ்தகத்தை திறந்தாருன்னா
தீமோத்தேயு யார் யார்கிட்ட பேசியிருக்காரு, என்னென்ன பேசியிருக்காரு, என்னென்ன வார்த்தையை பேசியிருக்கிறாரு, எப்போ பேசியிருக்கிறாரு, அதில் வீணான வார்த்தை எது, சரியான வார்த்தை எது, எல்லாம் ரெக்கார்டாக இருக்கு. ஆண்டவரே நான் பேசவே இல்லையா ஆண்டவரே, எப்பா நீ பேசியிருக்கிறப்பா, இல்லை ஆண்டவரே நான் பேசவே இல்லை ஆண்டவரே, ப்ராமிஸா ஆண்டவரே, இல்லைப்பா நீ பேசியிருக்கிறப்பா. என் ரெக்கார்டு ஒரு காலம் என்ன பண்ணாது, பொய் சொல்லாது. நாம் ஒவ்வொருவரும் பெற இருக்கிற தீர்ப்பு, நாம் ஒவ்வொருவரும் பெற இருக்கிற தீர்ப்பு நம்முடைய வார்த்தைகளுக்கான ஒரு தீர்ப்பு. நீ உன் வார்த்தைகளினாலே நீதிமானாக தீர்க்கப்படுவாய், இல்லாவிட்டால் உன்னுடைய வார்த்தைகளினாலே நீ குற்றவாளியாக தீர்க்கப்படுவாய். மூன்றாவதாக, நமக்கு எதன் அடிப்படையிலே ஆண்டவர் தீர்ப்பை கொடுக்க போகிறார்? ரோமருக்கு எழுதின நிருபம் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். ரோமர் 2:16. என் சுவிசேஷத்தின் படியே தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்பு கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். நமது ரகசியங்களை தேவன் அறிந்திருக்கிறார், நம்முடைய அந்தரங்கங்களை தேவன் அறிந்திருக்கிறார். அதற்கான ஒரு தீர்ப்பை தேவன் தர இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கம்ப்யூட்டர்ல இன்னைக்கு மனுஷன் என்ன பண்றான்னா, அதுக்கு ஒரு பாஸ்வேர்டுன்னு ஒன்று போடுறான், இமெயிலுக்கு ஒரு பாஸ்வேர்டுன்னு ஒன்று வைக்கிறான், ஏடிஎம் கார்டுக்கு போட்டால் அதுக்கு ஒரு பின் நம்பர்னு ஒன்று வைக்கிறான். இந்த நம்பரை யார்கிட்ட என்ன பண்ணாதீங்க, சொல்லிடாதீங்க. ஏன்னா அது என்ன நம்பர், அது சீக்ரெட் நம்பர். இந்த சீக்ரெட் நம்பரில் பார்த்தீங்கன்னா செல்ஃபோனில் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் லாக் பண்ணிடுவாங்க. சில வீட்டில் செல்ஃபோனு கம்ப்யூட்டர்லாம் எல்லாரும் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு சில வீட்டில் பார்த்தீங்கன்னா சில ஃபைல்ஸ் என்ன பண்ணிடுறாங்க, சிலர் அதை பூட்டி வச்சிருவாங்க. ஏன்னா அடுத்தவங்க என்ன பண்ணக்கூடாது, அதை பார்க்கக்கூடாது. இட் இஸ் பிரைவேட். மனுஷன் இன்னைக்கு எதை வேணா பூட்டலாம், மனுஷன் எதை வேணா யாரும் பார்க்கக்கூடாதுன்னு பின்வேர்ட் போட்டு பாஸ்வேர்ட் போட்டு சீக்ரெட் லாக்கரில் வச்சு மூடி வைக்கலாம். நம்முடைய இருதயத்திலையும் அப்படிதான் எல்லாருக்கும் காண்பிக்கக்கூடிய சில சேம்பர்ஸ் உண்டு. இது யாருக்கும் தெரியக்கூடாது, இது நான் மட்டும் எனக்கு மட்டும்தான் என்று நம்முடைய உள்ளத்தில் பூட்டி வச்சிருக்கிற சில பகுதிகள் உண்டு, ரகசியங்கள் உண்டு. இந்த எல்லா ரகசியத்தையும் தேவன் ஒரு நாளிலே நியாயம் தீர்க்க போகிறார். ஆமென். ஏங்க இது ரகசியம்? சில காரியத்தை சிலருக்கு சொல்றதுல பிரயோஜனம் இல்லை, எல்லா காரியத்தையும் எல்லாத்தையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இதை யாரும் பாத்திரக்கூடாது, நான் செய்வது யாருக்கும் தெரியக்கூடாது, நான் செய்வது ஒரு தவறு, இந்த தவறை ஒருவரும் கண்டுபிடித்து விடக்கூடாது என்று சொல்லி ரகசியமாய் வைத்திருக்கின்ற எல்லா ரகசியங்களையும் ஒரு நாள் ஆண்டவர் கொண்டு வர போகிறார். இந்த கம்ப்யூட்டர்ல மீண்டும் நான் வரேன். கம்ப்யூட்டர்ல நீங்க என்னெல்லாம் நீங்க டைப் அடிக்கிறீங்க, என்னெல்லாம் மெயில் அனுப்புறீங்க, என்னெல்லாம் நீங்க பாக்குறீங்க, எல்லாத்தையும் என்ன பண்றான்னு கேட்டா அழகா என்ன பண்றான், அவன் வந்து ரிகவர் பண்றான். அதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வச்சிருக்கிறான், ரிகவரி சாஃப்ட்வேர் அப்படின்னு. 10 வருஷத்துக்கு முன்னால இந்த கம்ப்யூட்டர்ல என்னெல்லாம் செய்யப்பட்டுச்சோ அந்த 10 வருஷத்துக்கு முன்னால செய்யப்பட்டதை அந்த ரிகவரி சாஃப்ட்வேர் போட்டா எந்த மணி நேரம் அதை எப்போ எடுத்து பயன்படுத்தினாங்க என்பதை கரெக்டாக கொடுத்துருது. கம்ப்யூட்டருக்கு செய்யறதுக்கு ஆண்டவர் மனுஷனுக்கு மூளையை கொடுத்தாரு. அந்த மூளையில் மனுஷன் செய்கிற இதுவே இவ்வளவு இருக்குன்னா இந்த மனுஷனை படைச்ச ஆண்டவருக்கு எவ்வளவு மூளையா இருக்கும். எல்லா ரகசியங்களையும் ஒரு நாள் அவர் வெளியே துலாம்பரமாய் கொண்டு வந்து நியாயம் தீர்க்க போகிறார். பிரியமானவர்களே, இந்த தீர்ப்பு நம்முடைய கிரியைகளுக்காக, நம்முடைய வார்த்தைகளுக்காக, நம்முடைய ரகசியங்களுக்காக தேவன் ஒரு தீர்ப்பை வைத்திருக்கிறதுனால இந்த தீர்ப்பினுடைய விளைவு என்ன என்பதை நாம் அறிய வேண்டும். ஒரு காரியத்தை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த தீர்ப்பு நம்மை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்காக அல்ல, மாறாக பரிசுத்தவான்களுக்கு பரிசு கொடுக்கும்படியாக தேவன் இந்த தீர்ப்பை, நியாய தீர்ப்பை வைத்திருக்கிறார். விசுவாசிச்சவர் அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏனென்றால் ஒருவனுக்கு கூலி, ஒருவனுக்கு நஷ்டம்.
என்னையா வெகுமதி உண்டு, இந்த தீர்ப்பிலே என்ன வெகுமதி உண்டு என்று கேட்டால், ஒருவனுக்கு கூலி கிடைக்கும், இன்னொருவனுக்கு நஷ்டம் கிடைக்கும். என்னையா கூலி கிடைக்கும்? இந்த தீர்ப்பிலே என்னுடைய வார்த்தைகளிலே தேவன் என்னை தீர்க்கிறார். நான் வீண் வார்த்தைகள் பேசவில்லை. என்னுடைய கிரியைகளுக்கான தீர்ப்பை தேவன் தருகிறார். அந்த தீர்ப்பிலே நான் பாஸ் பண்ணிவிட்டேன். என்னுடைய ரகசியங்களை தேவன் பார்த்து அறிந்தார். நான் தேவனுக்கு பிரியமில்லாத எதையும் நான் ரகசியமாக வைக்கவில்லை. ஓகே, அடுத்தது என்னையா இருக்கு? பவுலை கேட்டா சொல்லுவாரு, பவுலே உனக்கு என்னப்பா, நீ என்ன நம்புற, உனக்கு என்ன உண்டு அப்படின்னு கேட்டா 2 தீமோத்தேயின் புத்தகம் கடைசி அதிகாரம், 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன். இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது. நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்நாளிலே அதை எனக்கு தந்தருளுவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருளுவார். என் நாளிலே அதை தந்தருளுவார். அந்நாள் என்று பவுல் சொல்லுகிறாரே, அது எந்த நாள் என்றால், நியாய தீர்ப்பின் நாளிலே நீதியுள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் தருவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓட்டத்தை முடிக்கிறவர்கள், இந்த தீர்ப்புக்கு முன்பாக அந்த நாளிலே, கர்த்தருடைய நாளிலே நிற்கிறவர்களுக்கு ஒரு கிரீடம் ஒன்று உண்டு. அது என்ன கிரீடம்? என்னம்மா, என்ன கிரீடம்? அது என்ன கிரீடம்? சுருக்க 8ஆம் வசனத்தை வாசிங்க. என்ன கிரீடம் அது? நீதியின் கிரீடம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நீதியின் கிரீடம் யாருக்கு அப்படின்னு கேட்டா, பவுல் ரொம்ப செல்ஃபிஷா சொல்லல, நான் முடிச்சிட்டேன், ஓட்டத்தை முடிச்சு எனக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னு அவன் மட்டும் வாங்கிட்டு போல. இந்த கிரீடத்தை யாருக்கெல்லாம் உண்டு என்று சொல்றான்னு கேட்டா, அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் தேவன் அதை தந்தருளுவார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரமும் மகிமை உண்டாவதாக. இன்றைக்கு தேவனுடைய பிரசன்னம், அவருடைய வருகைக்காக காத்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒரு நீதியின் கிரீடம் உண்டு. விசுவாசம் ஆமென் சொல்லுவோமே. ஆமென். அந்த கிரீடம் அவருடைய தீர்ப்புக்கு பிறகு நமக்கு கிடைக்கும். இப்போ நஷ்டம் அடைந்தால், நான் தேவனுடைய பார்வையிலே இந்த தீர்ப்பிலே நான் குறைந்து காணப்படுவேனேயானால் எனக்கு என்ன கிடைக்காது? சொல்லுங்களேன். நீதியின் கிரீடம் கிடைக்காது. நீதியின் கிரீடம் கிடைக்காது. கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்ம விபிஎஸ் பிள்ளைங்கள்லாம் கடைசி நாள் என்ன பண்ணுறாங்க? எல்லாரும் ஒரு கிரீடம் ஒன்று போட்டுக்கிறாங்க. பிரைமரி பிகினர்லாம் போட்டுன்னு அழகாக அப்படி பாட்டு பாடிக்கிட்டு போகிறாங்க. எல்லா பிள்ளைங்களுக்கும் கிரீடம் இருக்கும்போது திடீர்னு அன்னைக்கு கடைசி நாள் பார்த்தா 2 எக்ஸ்ட்ரா என்ன பண்ணோம்? எதிர்பார்க்காத நிலையில் அது ஓடி வந்துடும். எல்லா தலையிலும் கிரீடம் இருக்கும், 2 எக்ஸ்ட்ரா தலையில் என்ன இருக்காது? கிரீடம் இருக்காது. இந்த கிரீடம் இல்லாத பிள்ளைங்க நடந்து போகிறத பார்த்துருக்கிறீங்களா? அது என்ன பண்ணும்? தலைமையில கிரீடம் இல்லைன்றதை யாரும் பார்க்கக்கூடாதுன்னு தலைமையில கையை இப்படி வச்சுக்கிட்டு அது நடக்கும். என்னையா வெக்கக்கேடு அப்படின்னா, எல்லா தலையிலையும் கிரீடம் இருக்குது, அது வெறும் பேப்பர் கிரீடம். என் தலையில் என்ன இல்லை? அந்த கிரீடம் இல்லை. எல்லாரும் என்னை பார்த்து எப்படி நினைப்பாங்க? கிரீடம் இல்லாதவன், கிரீடம் இல்லாதவான்னு நினைப்பாங்களே, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு அதை மூடிக்கிட்டு இருக்கும். பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு நாள் தீர்ப்பு தரப்போகிறார். அந்த தீர்ப்பில் ஒவ்வொருவருக்கும் அந்த தீர்ப்பு முடிஞ்ச பிறகு எல்லாருக்கும் கிரீடத்தை ஆயத்தம் பண்ணி வைப்பார். நம்ம கூட இருக்கிறவங்கலாம், நம்மோடு ஆராதிக்கிறவங்க, நம்ம குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் வரிசையாக நின்று அந்த தீர்ப்பு முடிச்சு அப்படி போகும்போது, ஆண்டவரே அந்த கிரீடத்தை எடுத்து ஒவ்வொரு தலைமையிலையும் நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் ஒவ்வொரு தலையிலையும் வைக்கிறார். எல்லாம் வரிசையாக நிற்கிறாங்க. அதில் என் தலையில் மாத்திரம் கிரீடம் இல்லைன்னா இன்னைக்கு எப்படி இருக்கும் பாருங்க. அதை விட அவமானம் வேற. இதுதான் ஏன் கர்த்தர் கொடுக்க போற ஒரு தீர்ப்பு. நீ போ, நரகத்துக்கு போ, ஆக்கினைக்கு போ என்று அல்ல. எல்லாருக்கும் கிடைக்கிற ஒரு அருமையான கிரீடத்தை நான் இழந்து, என்னுடைய பந்தய பொருளை நான் இழந்து அந்த நேரத்தில் நிற்கும் போது வெக்கமா இருக்குமே, அவமானமா இருக்குமே. அப்போ அந்த கிரீடத்தை நான் பெறணும்னா, தேவனுடைய நியாயாசனத்துக்கு முன்பாக நான் தைரியமாய் நான் நிற்கணும்னா, நான் என்ன ஆயத்தப்படுத்தணுங்க? எப்படி ஆயத்தப்படுத்தணும் அப்படின்னு கேட்டா, முதலாவது நான் செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரோடு கூட தொடர்ந்து என்னுடைய ஐக்கியத்தை நான் பலப்படுத்த வேண்டும்.
அந்த தீர்ப்பு நாள் எனக்கு ஒரு பயமில்லாத ஒரு தீர்ப்பு நாளாக இருக்க வேண்டும் என்றால் என்னை நான் நிதானித்து அறிந்து கொண்டே இருக்க வேண்டும். நான் கர்த்தருக்கு பிரியமில்லாததை எதையாகிலும் பேசுகிறேனா? கர்த்தருக்கு பிரியமில்லாத எதையாகிலும் செய்கிறேனா? கர்த்தருக்கு பிரியமில்லாத ஏதாகிலும் ரகசியமாக பேணி வைத்திருக்கிறேனா? என்னை நானே நிதானிப்பது எனக்கு நல்லது. என்னுடைய நேரத்தை ஜெபத்திலும் வேத தியானத்திலும் நான் செலவழிக்க வேண்டும். தேவனுக்கும் மனிதருக்கும் முன்பாக குற்றமற்ற ஒரு மனசாட்சி உடையவனாக நான் ஜீவிக்க வேண்டும். இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். நியாய தீர்ப்பு என்பது பயம் நிறைந்த நாள் அல்ல. ஏனென்றால் இது நாம் எல்லாரும் முடிசூட்டப்படுகின்ற ஒரு நாள். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக.